ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு சண்டேவும் அதுக்கு அடுத்த நாள் எடுத்த கொஞ்சம் கிளிப்பும் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. சண்டே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு ஐபாட்டின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் ஸ்கூல் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கூட அதை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சும்மா ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி பண்ணாங்க. திருவிழா மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அது பண்ணாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அங்கே வந்து ஒரு பலகார கடை மாதிரி நாங்கள் போட போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எதாவது பண்ணி தரீங்களான்னா, அவங்க நம்மளோட ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்காக பண்ணணும் நாங்கள். சரி கொண்டு போய் கொடுத்தா குழந்தைங்க வந்து அங்கே கடையெல்லாம் போட்டு அதை சேல் பண்ணி சும்மா அந்த மாதிரி ஒரு திருவிழாவில் கடை போட்ட மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. சரின்னு அதுக்காக தான் கொஞ்சம் பண்ணியிருந்தோம். 2-3 ஃப்ரெண்டு சேர்ந்து தான் பண்ணோம். அதுதான் இன்றைக்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த நிகழ்ச்சியும் பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் தீபாவளி அப்போ ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல்னு போடுவாங்க. இங்கே யூஎஸில் இருக்க நிறைய ஸ்டேட்டில் இருந்து ஆளுங்க வந்து குட்டி குட்டி ஸ்டால் மாதிரி போடுவாங்க. அங்கே போனோன்னா கிடைக்காத பொருளே இல்லைங்க. அதனால் அங்கே வந்து நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ வருஷம் இந்த மதர்ஸ் டேக்கும் உமன்ஸ் டேக்குன்னு நினைக்கிறேன். உமன்ஸ் டேக்கும் போடுவாங்க, இதுக்கும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் 2 டைம் போடுவாங்க. அது அந்த மாதிரி ஸ்டால் போடும்போது நாங்கள் கண்டிப்பாக போயிடுவோம். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை போய் உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளம்பிட்டோம். 1-2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி அவங்கவுங்களே வரேன்னு சொல்லிட்டாங்க. நானும் இன்னொரு ஃப்ரெண்டு மட்டும் போய் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகிறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நார்மலாக இந்தியன் இந்த க்ளோத்ஸு இதெல்லாம் போய் கடையில் போய் வாங்குகிற அந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே கிடைக்கிறது இல்லைல்ல. இந்த மாதிரி வந்து கடைங்க போடும்போது போய் பார்த்தா தான் அது ஒரு ஜாலியாக இருக்கும். அதுவும் கரெக்டாக அந்த தீபாவளி டைம்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அந்த தீபாவளியோட அந்த ஒரு ஃபீலே நமக்கு வரும். பட் எங்களுக்கெலாம் தீபாவளி ட்ரெஸ்ஸு ஆல்ரெடி இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே மோஸ்ட்டாக யூஎஸில் இருக்கவங்களுக்குலாம் தீபாவளிக்கு பார்சல்லாம் வந்துடும். 1-2 பேர் இங்கே வாங்குறவங்களும் வாங்கி எல்லாம் இந்நேரம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லாம் தீபாவளி ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? புதுசாக என்னெல்லாம் வந்திருக்கு நம்ம ஊரில்? எப்போவுமே எனக்கு ஆசையாக இருக்கும், ஊரில் யார்கிட்டயா பேசினா கேட்பேன், என்ன மாதிரி புது சாரீஸ்லாம் வந்திருக்கு, என்ன மாதிரிலாம் புது ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஏன்னா அவ்வளோவா எங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல ஒரு திருவிழா மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். அங்கே அந்த ஸ்டாலுக்காக நாங்களே கொஞ்சம் நாங்கள் கொண்டு வந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடிக்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டோம். அவங்க ஆல்ரெடி நிறைய முடிச்சிருந்தாங்க. நிறைய வாலண்டியர்ஸ் உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிருந்தாங்க. அந்த மாட்டு வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்கங்க. அந்த அது பேர் என்ன, புல் நூடுல்னு நினைக்கிறேன். அதை வச்சு பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல க்ரியேட்டிவிட்டி அவங்களுக்கு பண்ணவங்களுக்கு. அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல் இது வந்து டல்லஸ் எக்ஸ்போ சென்டர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போடுவாங்க. நம்ம வெர்ஜீனியாவில் இருக்கோம். ஸோ ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க எங்கே இது நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இது வருஷத்துக்கு 2 தடவை தாங்க போடுவாங்க. ஆல்ரெடி அந்த சாட்டர்டே சண்டே முடிஞ்சிருச்சு. Yeah, they have blue and red. Perfect. டிஷ்யூ விட்டுரு. You can hold it, smile, then you can turn it. Rock star, hold it, the card, do whatever you want. Okay? ஷாப்பிங் பண்ணிட்டீங்களா? என்ன பிக்சர்? ஏய் சூப்பர். I'm gonna cut out this part. எல்லாம் கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. 430 வாங்குனா என்னது 230 கொடுத்தா வாங்கிக்கலாம். ஆமா. 215 250. இந்த வருஷம் தான் நான் இந்த கடையை பார்க்குறேன். எவ்வளோ நாள் நோட் பண்ணேனான்னு தெரில. மண்பானை கடையெல்லாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரேஞ்சிலையும் கிடைக்குங்க. $10 $5 நல்ல எக்ஸ்பென்சிவான வரைக்கும் எல்லா ரேஞ்சிலையுமே கிடைக்கும். அதே மாதிரி ஜுவல்ஸு, ஸ்லிப்பர்ஸு, ஃபுட்டு, அது மாதிரி ஃபுட்டு ஸ்டால் போட்டிருப்பாங்க. அதுக்காக தான் குழந்தைங்களாம் வந்தாங்க. என்ன தான் நம்ம வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஸ்டாலில் வாங்கி சாப்பிட்டோன்னா அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அதனால அங்கே பஞ்சு மிட்டாய் கிடைக்கும், அப்புறம் வந்து கரும்பு ஜூஸு அதெல்லாம் கூட கிடைக்கும். அதனால வந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன் நான். சரி அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி வந்து இந்த க்ரௌடெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஸ் ஐட்டம்லாம் கூட அழகாக இருந்தது. நான் நிறைய வீடியோ எடுக்கலைங்க, ஏன்னா ஷாப்பிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோமா, அதனால் வீடியோ எடுக்க முடியல. எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள். இது வந்து அந்த சாப்பிட்ற இடத்துல மட்டும் இவ்வளோ க்ரௌடு இருந்தாங்க. அந்த சைடு இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தோங்க. அது ஒரு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேர் அவங்களே வந்து நல்லா பேசினாங்க அன்பாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட பேசும்போது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷாப்பில் வந்து நான் பெருசாக வேறு எதுவும் வாங்கலைங்க. 2 இயரிங் தான் வாங்கினேன். ஒரு கடையில் ஒரு இயரிங் எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுருந்தேன் நான் வாங்கலான்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, உங்ககிட்ட தான் நிறைய வச்சுருக்கியே அப்படியே வாங்குற, அம்மா உனக்கு நிறைய அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க வந்து எதுவுமே சொல்ல, நான் உன் சப்ஸ்கிரைபரு அது இதுவும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அப்படியே உரிமையாக பேசினாங்க அவங்க. அது பார்த்தோன்னே நானே புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இவங்க வந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க போல், அதான் நம்மளை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, உன் வீடியோலாம் பார்த்துருக்கேன், அம்மா அனுப்பியிருக்காங்களோ உனக்கு எல்லாமே, நிறைய வாங்காத அப்படின்னாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறமா வந்து திருப்பியும் அந்த ஐபாட்டி அந்த திருவிழா நடந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகன் வந்திருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்குற ஒரு அம்மா. ஸோ அவங்க வந்து அங்கே இருந்தாங்க. அவங்க நம்ம கூட சரி நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டோம், அவங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களையும் மீட் பண்ணதில். எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் இவங்க வந்து கீர்த்தி. இவங்க வந்து நியூ ஜெர்சியிலேருந்து வந்திருந்தாங்க. இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வரோம், உங்களையும் வந்து மீட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே. ஓகேன்னு சொல்லி கண்டிப்பாக தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவங்கள ஃபஸ்ட் டைமாக நம்ம மீட் பண்ணுறோம். ஆனால் கூட என்னவோ ரொம்ப நாளாக பழகின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க என்னை மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க, உங்கள் கூட ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்குது, உங்கள் என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் ஃபீல் ஆகுறீங்க, என்னவோ உங்களை பார்த்துட்டே இருக்கிறதுனால அப்படி இருக்க போல அப்படின்வாங்க. பட் அதுவே எனக்கும் வந்துமே ஃபீல் ஆகுங்க. நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டே இருந்துட்டு என் கூட வந்து ஒரு 5 மினிட்ஸ் பேசுனீங்கன்னா கூட, ஓ நம்ம ஆல்ரெடி ரொம்ப தெரிஞ்சவங்க தான் நம்ம 2 பேரும், நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, உங்களை பற்றியும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் ஏதோ ஷேர் பண்ணுவீங்களா, அப்பயும் வந்து ஓரளவுக்கு எனக்கு ஃப்ரெண்டான மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்னால எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. எப்படி நான் எப்படி கேஷுவலாக எடுக்கிறேன் பாரு, நீங்கள் அப்படி எடுக்கணும். கீர்த்தி வந்து நியூ ஜெர்சியிலேருந்து வந்திருக்காங்க நம்மளோட சேனல் பார்த்துட்டு. ஆமாம், இவ்வளோ மாதிரி தான் நானுமே உங்களோட சேனல் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ பாய்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, ரொம்ப ஹாப்பி. ஆமாம், நம்மளை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி கீர்த்தி. தேங்க்யூ, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. லைக் ஷார்ட் டைம்ல சொல்லி லைக் மீட் பண்ண முடியும். ஆமாம், இனிமேல் அடிக்கடி மீட் பண்ணலாம். ஏங்க என்னவோ சொல்லிட்டு இருந்தீங்க, இடையில நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டோம். ஏங்க மிமிக்ரி மாதிரி பண்ணுவீங்களா? என்ன அப்படிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் எடுத்த விலாகுங்க. நேற்று வந்து கீர்த்தி எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. நம்ம தீபாவளிக்கு எல்லாம் ஷாப்பிங் போனோம். எல்லாம் ஒன்றும் வாங்கலை, பட் ஆனால் ஷாப்பிங் போயிட்டு வந்தாச்சு. நான் 2 இயரிங் வாங்கினேன். ஆக்சுவலாக அதை நான் வீடியோவே எடுக்கல, உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை. நான் மேபி நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு 2 இயரிங் வாங்கியிருக்கேங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த ஸ்டட்டு மாதிரி போடுறது ரொம்ப பிடிக்கும். மீன்ஸ் ரொம்ப பெருசாக குட்டியாக இல்லை, குட்டி குட்டியாக போடுவாங்க. பட் அது வந்து நார்மலாக ஓகே. பட் எனக்கு இந்த சாரீஸ்க்கெலாம் கூட கீழே தொங்குற மாதிரி இல்லாமல் மேலே மட்டும் ஸ்டட்டாக இருக்கும்ல, அது கொஞ்சம் பெருசாக போட்டால் பிடிக்கும். அதனால் அதெல்லாம் முன்னாடி எங்கள் அம்மா நிறைய வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு, எல்லாம் ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சா, அதனால் வந்து ஒரு 2 மட்டும் வாங்கினேன். அதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஆக்சுவலாக நேற்று தாங்க இதை நோட் பண்ணோம். வீட்டில் இன்டோர் பிளான்ட்ஸ் நம்ம அந்த மணி பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன்ல, அது கீழே வந்து லீக் ஆகிருந்திருக்கு வாட்டர். இவ்வளோ நாள் இல்லை, மேபி இந்த லாஸ்ட் 1 or 2 வீக்ஸில் லீக் ஆகிருந்திருக்கும் போல், நான் கவனிக்கல. கீழே அதுக்கு எப்படி நான் பிளேட் வைக்காமல் விட்டேன்னு தெரில. எல்லாத்துக்குமே கீழே ஒரு பிளேட் வச்சுருப்பேன். இது ஏதோ மறந்துட்டேன் போல், இல்லை மூவ் பண்ணி மாற்றி வைக்கும்போது ஏதோ பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரில. ஸோ அதில் அந்த பிளேட் மிஸ்ஸிங்காக, அதனால பார்த்திங்கன்னா அதோட அப்படியே அந்த தண்ணியெல்லாம் கீழே லீக் ஆகி அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரெயினாகவே ஆயிடுச்சுங்க. நான் வந்து ஸ்ப்ரே அந்த அது பேர் என்னது, குளோரெக்ஸ் ஸ்ப்ரே தான்,
ப்ளீச் தான் அது, அதை வச்சு கூட அடித்து பார்த்தேன், அதுக்கே போகலை. எனக்கே ரொம்ப வருத்தமாயிடுச்சு, என்னடா இது. அது வந்து கரெக்டாக அந்த டிவி பக்கத்துலேயே வேறு இருக்கா, இப்படி கரையாயிருச்சேன்னு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அது என்ன லிக்விட் யூஸ் பண்ணால் அது போகும்னு தெரியல. திருப்பி நான் சோப்பு எல்லாம் வச்சு நம்மளோட ஸ்டைலில் நல்லா தேய்ன்னு தேய்ச்சி பார்த்தேன், அந்த ப்ரஷ்ஷெல்லாம் வச்சு தேய்ச்சி பார்த்தேன், அப்போ கூட அது போகவே இல்லை. இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ரொம்பவே மன வருத்தமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. நம்ம எப்படி கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம் ஏதாவது ஆகுதான்ட்டு. பட் இந்த தடவை எப்படியோ நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால அது கொஞ்சம் இதாகிடுச்சுங்க. யாருக்காவது அதை போக வைக்கிறதுக்கு, அது ஆக்சுவலாக கல் கீழே இருக்கிறது, கல்லில் இருக்க அந்த கரையை போக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் வீடை க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக வெளியில் போயிட்டோம், சுத்தமாக வீட்டிலையே இருக்கல. அதனால் வந்து ஒன்றும் வீட்டு வேலையெல்லாம் பண்ணலையா, அதனால் வந்து வீடை கொஞ்சம் ஒதுங்க பண்ணிவிட்டு, கீதிகா வந்து ஆல்ரெடி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குனாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு, சுதீக்ஷா வந்தோடனே அவங்க கூட கொஞ்சம் கதையெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு அப்படியே சாப்பாடை ஊட்டி விட்டேன். சம்டைம்ஸ் ஊட்டி விட்டால் டக்கு டக்குன்னு சாப்பிட்ருவாங்க, இல்லை சுதீக்ஷா சாப்பிட்ருவாங்க. இருந்தால் கூட என்னோடய ஆசைக்காக நான் அடிக்கடி ஊட்டி விடுவேன். சுதீக்ஷாவுக்கு ஊட்டி கொஞ்சம் நேரம் படிக்க சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கராஜுக்கு போயிட்டேன். ஆக்சுவலாக அந்த க்ளீனிங் யோசிச்சு வச்சுருந்தேன், இந்த வீக்கெண்டில் பண்ண முடியல. சரி, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்குது. எனவே ஹஸ்பண்ட் ப்ரான் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க, அது வரைக்கும் நான் சும்மா தான் இருக்கேன். அந்த கேப்பில் வந்து இதை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஏன்னா கராஜ் கொஞ்சம் அங்கங்கே திங்ஸ் இருக்கிறது அப்படியே எனக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா அட்லீஸ்ட் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த செல்ஃப் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்தது தாங்க, இது காஸ்கோவில் வாங்கினோம். 5 ரேக்கோ என்னவோ இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அது வந்து 2 பிரித்து 2 சுதீக்ஷா ரூமில், 2 கீதிகா ரூமில் 2 செல்ஃபாக வச்சுட்டோம். மிச்சம் 2 இருந்தது, அதுதான் இங்கே எடுத்து வச்சு அதை வந்து அப்படியே வந்து இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே ஈஸி தாங்க, எல்லாருனாலையுமே பண்ண முடியும். சம்டைம்ஸ் அதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியறதில்ல, அதுதான் நமக்கு முக்கியம். ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவோமா, இன்னொரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நோக்கி போகிறதில்ல, இதை வந்து அங்கங்கே வச்சுட்டு போயிடுறது. இல்லை ஷாப்பிங் பண்ணிட்டு வந்ததை நமக்கு தான் அந்த இடம் கரெக்டான இடம் தெரியும், இவங்களுக்கு எங்கே வைக்கணும்னு தெரியாமல் அதை முன்னாடியே அப்படியே வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படியே சேர்ந்துருச்சு. இந்த பார்ட்டி சப்ளைஸு அது இதுன்னு எப்போவுமே எல்லார் வீட்லேயும் இங்கே வாங்கி வைக்கிறது தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயும் நிறைய வருவாங்கள்ல, அதனால் வந்து இந்த மாதிரி கப்பு பிளேட்ஸு எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு எடுத்து வாங்கினதெல்லாம் ரெடி பண்ணி ஓரளவுக்கு செட் பண்ணி முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக கராஜை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சமைக்க வந்தேன். அதுக்குள்ளே கீதிகாவும் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க, ஆனால் சுதீக்ஷா கிளாஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ கீதிகாவை அப்படியே கிச்சன்லேயே உட்கார வச்சு ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிக்கிட்டே நான் வந்து அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். கீதிகாவுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுலாம் பிடிக்கும், பட் ஆனால் ஏதாவது சேலஞ்சு சொல்கிறோம். என்ன மாதிரி உங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் காமெடியாக இருக்கலாம். நான் இந்த வெங்காயம் நறுக்கி முடிக்கிறதுக்குள்ளே நீ 1 பேஜ் முடிக்கணும், நான் அந்த தக்காளி நறுக்கி முடிக்கிறதுக்குள்ளே நீ 1 பேஜ் முடிக்கணும்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி சொன்னோன்னா அவங்க வந்து நான் பண்ணுறதுக்குள்ளே அவங்களும் பண்ணுறேன்னு சொல்லி என் கூடவே சேர்ந்தே தான் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க டெய்லியுமே. அவங்களாம் தனியாக உட்காந்து பண்ண மாட்டாங்க. பட் ஹெல்ப்பெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை, அது அவங்களே பார்த்துக்குவாங்க அந்த ஹெல்ப்பு. பட் நம்ம அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணோம், நீ பண்ணிடுவேன், அம்மா வந்து இந்த ப்ரான் தொக்கு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நீ ஒரு சாப்டர் முடிச்சிடுவ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்குன்னு முடிச்சிடுவாங்க. அதனாலேயே டெய்லி நான் என்ன வேலை பார்த்தாலும் சரிங்க, கிச்சனில் வேலை பார்க்குறேன்னு இல்லை, நான் சும்மா டிவி பார்த்தா கூட ஆமாம் நீங்கள் டிவி பார்த்து இந்த ஒரு 5 மினிட்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்களா, நான் வந்து அப்படியே வீடியோ எடுக்கிறதையே மறந்து அப்புறம் ப்ரான் பண்ணி ரைஸ் வச்சு எல்லாம் சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்தது, ஐயோ நம்ம வந்து விலாக் பண்ணிகிட்டு இருந்தோமே, அதை வந்து பாதியிலேயே விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால அப்படியே விட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.